ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனலில். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பேர்ல் அப்படிங்கிற நாவலோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தி பேர்ல் அப்படிங்கிற நாவல் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஸ்டெயின்பெக் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? நம்மளோட ஆத்தரோட ஃபுல் நேம் ஜான் ஏர் ஸ்டெயின்பெக். அண்ட் இவர் வந்து ஃபெப் 27, 1902 பிறந்திருக்கிறாங்க. அமெரிக்கன் ரைட்டர். இவரை வந்து எ ஜெயிண்ட் ஆஃப் அமெரிக்கன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் ஒரு நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் வார் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா, ஆஃப் மைஸ் அண்ட் மென் 1937, தி கிரேப்ஸ் ஆஃப் வார் 1939, ஈஸ்ட் ஆஃப் ஈடன் 1952. இது எல்லாமே வந்து இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் இவர் வந்து 1940 வந்து புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் நம்ம படிச்சுட்ருக்கிற இந்த பேப்பரில் வந்து அவரோட பப்ளிகேஷன் என்னென்ன இயர்னு பார்த்துக்கணும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா, அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கின இயர் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் அவரை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, ஏ ஜெயிண்ட் ஆஃப் அமெரிக்கன் லெட்டர்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஆத்தர் சைட்லேருந்து ஒன் வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன் வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் வந்து 1962 வந்து வாங்கியிருக்கிறாரு. இவர் December 20, 1968 வந்து இறந்துருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற நாவல் இருக்குது இல்லையா, அது இப்போ அந்த நாவலில் வந்து ரொம்பவே மினிமலான கேரக்டர்ஸ் தான். அண்ட் இந்த கேரக்டர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் சொல்ல சொல்ல குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஐ மீன் உங்கள் லாங்குவேஜ் அப்படின்னா பைலிங்குவலாலாம் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸை பார்த்த உடனே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் வர மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் பார்த்தலாம். கினோ தான் வந்து நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் டைவர் அப்படின்னா அந்த முத்து குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முத்தெல்லாம் கடலில் போய் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அவங்க. அண்ட் ஜோனா வந்து நம்ம கினோவோட ஒய்ஃப். அண்ட் கொயாட்டிட்டோ அப்படிங்கிறது வந்து இன்ஃபென்ட் சைல்ட்னால் பச்சை குழந்தை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த குழந்தை வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கினோக்கும் ஜோனாக்கும் வந்து பிறந்த குழந்தை. அண்ட் இதில் வந்து டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அண்ட் இந்த டாக்டர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லன், அதாவது ஆன்டகனிஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஜான் தாமஸ் வந்து நம்ம ஜோனாவோட அண்ணன். அண்ட் அப்போலோனியா வந்து ஜுவானா இருக்காங்கல்ல அவங்களோட ஒய்ஃப். அண்ட் ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அண்ட் அவங்க 3 செட்டாக பிரிஞ்சு வருவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக நேம்ஸ் எல்லாமே கிடையாது. ட்ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரீட் அண்ட் கரப்ஷன், ஃபேட் அண்ட் டெஸ்டினி, கொலனியலிசம் அண்ட் அப்சஷன், தி பவர் ஆஃப் தி நேச்சர். அண்ட் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனைசேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கும். அண்ட் ரேசிசம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக் பீப்புளுக்கு நடுவில் வந்து ஒரு ரேசிசம் இருக்கும். அண்ட் அந்த ரேசிசம்னால வந்து என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த நாவலில் வந்து பார்த்துடலாம். இந்த நாவல் வந்து 1947 வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த நாவலில் வந்து வராருல கீனோ, அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புவர் மெக்சிகன் இந்தியன் பேர்ல் டைவர். அதாவது மெக்சிகன் இந்தியன் பேர்ல் டைவர் தான். அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேமிலி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபேமிலினா ஒய்ஃப் அண்ட் அவரோட பையன். அண்ட் அவங்களுக்காக வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். அவங்க இப்போ இருக்கிறத விட அவங்க லைஃப் வந்து இன்னும் அடுத்த நிலைமைக்கு போகணுங்கிறது தான் அவரோட எண்ணம். அண்ட் ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கினோவும் அவங்க ஒய்ஃப் ஜோவானாவும் வந்து ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. வில்லேஜ் அப்படின்னா கடலை சார்ந்து, இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த சுறா படத்தில் வந்து அந்த ஏரியாலாம் இருக்கும்ல, கடலில் மீன் பிடிக்கிறவங்க அண்ட் முத்து குளிக்கிறவங்கலாம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருப்பாங்கல்ல, அந்த ஏரியா மாதிரி இவங்களும் வந்து ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் இவங்க வீடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது, ஒரு குடிசை வீடு தான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்களோட டெய்லி லைஃப்க்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற கொஞ்சம் புவரான ஃபேமிலியில் தான் வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க.
ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கினோவோட பையனான கொயாட்டிட்டோவுக்கு வந்து என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கார்பியன் அதாவது வந்து ஒரு பயங்கர விஷமான ஒரு தேள் வந்து கொட்டிருது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேள் வந்து கொட்டுனதுமே தேள் கொட்டுனா விஷம் இல்லையா? ஸோ அவங்க 2 பேருமே வந்து அந்த பையன டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனதும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்து பிளாக் நான் வந்து ஒயிட் பீப்பிளுக்கு மட்டும் தான் பார்ப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரட்டி விட்டுர்றாங்க. ஸோ என்ன நடக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டாக்டர்ட்ட போறாங்க. டாக்டர்ட்ட போறச்ச என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட வந்து "நீங்க ரொம்ப புவரா இருக்கீங்க. ஸோ வந்து நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு" சொல்றாங்க. ஆனா, இவரு வந்து ஒரு பேர்ல் டைவர் இல்லையா? அப்ப அவர் கையில வந்து ஒரு 8 பேர்ல்ஸ் இருக்கு. ஆனா, அந்த பேர்ல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பேர்ல்ஸ்லாம் கிடையாது. அவரோட மெடிக்கல் பேமெண்ட்டுக்கோட வந்து இந்த பேர்ல்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. ஸோ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு என்ட்ட அந்த 8 பேர்ல்ஸுமே அவர் அந்த கூட எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த பேர்ல்ஸ வந்து நான் உங்களுக்கு தர்றேன். அது போக நாளைக்கு வந்து நான் கடலுக்கு போயிருவேன். நாளைக்கு அந்த கடலுக்கு போயிட்டு நானு எடுக்கிற முத்த வந்து நான் வித்து உங்களுக்கு பைசா நான் ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ட்ட சொல்லுவாரு. பட் அந்த டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து ரொம்பவே புவரா இருக்க. ஸோ நான் வந்து உனக்கு வந்து வைத்தியம் பார்க்க மாட்டேன். ஐ மீன் அவனோட பையனுக்கு வந்து நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அண்ட் அவனுக்கு வந்து ஒரு பச்சை குழந்தை தான் இருக்கு. அண்ட் அந்த குழந்தையும் அவனோட ஒய்ஃபும் தான் வந்து அவனோட ஃபேமிலி அப்படிங்கிறப்போ வந்து அத காப்பாத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ரொம்பவே தீவிரமா உறுதியா இருக்கிறாங்க. ஆனா, டாக்டர் வந்து என்ன பண்றாங்க, நான் வந்து வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னதுமே, என்ன பண்றாங்க அப்படின்னா, திரும்பி வந்து வந்துர்றாங்க. நம்மளோட கினோவும், ஜுவானாவும் வந்து திரும்பி வந்துர்றாங்க. ஜுவானா வந்து இந்த கை வைத்தியம்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து ஏதாவது விஷம் கடிச்சிருச்சு, விஷப்பூச்சிலாம் கடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த கை வைத்தியம் மாதிரி பண்றது எல்லாமே பண்ணி அண்ட் அவங்க வந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வேற வழி கிடையாது. கண்டிப்பா வந்து நம்ம கினோ வந்து இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு, ஒரு காஸ்ட்லியான முத்த வந்து எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட குழந்தைய வந்து நம்ம காப்பாத்த முடியும் அப்படிங்கிற நெலம. அண்ட் அந்த நெலமையில வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து தனியா வீட்ல விட்டுட்டு வந்து அவன் கடலுக்கு போறான். கடலுக்கு போகும்போது அவன்ட்ட வந்து ஒரு பெரிய லான்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷிப்பெல்லாம் கிடையாது. ஒரு பாய்மர கப்பல், போட் அப்படிங்கிற மாதிரி சின்னதுதான் இருக்கு. அண்ட் அத எடுத்துட்டு வந்து அவன் கடலுக்கு போறான். போயிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலுக்கு அவன் வழக்கமா போறத விட இன்னும் கொஞ்சம் கூட ஆழத்துல போறான். ஆழத்துல போறப்ப அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூபிளான ஒரு பேர்ல் வந்து கிடைக்குது. அவன் வந்து அத பார்த்துட்டான். அத பார்த்ததுமே அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா வந்து ரொம்பவே காஸ்ட்லியான பேர்ல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. அண்ட் அத வந்து எப்படியாவது எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவன் எடுத்துட்டு அவன் கரைக்கும் வந்துடுறான். கரைக்கு வந்ததுக்கு பிறகு கினு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சுற்றி உள்ளவங்ககிட்ட எல்லார்ட்டையுமே வந்து அந்த பேர்ல காட்டுறான். காட்டி வந்து அவன் கிராஸ் செக் பண்ணுறான். கிராஸ் செக் பண்ணிட்டு இது வந்து நிஜமாவே பேர்ல் தானா? இது வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்லியானது தானா? ஏன்னா முன்ன பின்ன அவன் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான பேர்ல்ஸ வந்து பார்த்தது கிடையாது. ஸோ நிஜமாவே இது வந்து காஸ்ட்லியான பேர்ல் தானா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே வந்து செம்ம ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, இது வந்து பயங்கர காஸ்ட்லியான பேர்ல். இது வரைக்குமே வந்து இது மாதிரி கிடைச்சதே கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஊர்க்காரங்க எல்லாமே வந்து அவனோட வீட்டுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிடுறாங்க. அதாவது கினோ வந்து இப்படி ஒரு காஸ்ட்லியான பேர்ல் வந்து எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பேர்ல கொண்டுட்டு வந்து அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊருக்காரங்க எல்லாருமே வந்து அந்த பேர்ல வந்து பார்க்க வர்றாங்க. அண்ட் ஏன்னா அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியான பேர்ல், ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அவனுக்கு கினோவுக்கு கிடைச்சிருக்குல்ல பார்க்க வராங்க. கினோ வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கைண்டான ஒரு ரிலீஜியஸான பெர்சன். என்னனாலுமே ரொம்பவே சாஃப்ட்டா அவன் வந்து கஷ்டப்பட்டாலுமே எல்லாத்துலேயுமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா, இந்த பேர்ல் வந்து அவன்கிட்ட வந்ததுமே அவனோட கேரக்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். அண்ட் இப்போ வந்து ஊர்க்காரங்க எல்லாமே வந்து எல்லாருமே வந்து டிஃபரெண்ட்டா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவரைக்கும் அவன்ட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தவங்க எல்லாமே வந்து டிஃபரெண்ட்டா மாறுறாங்க. ஏன்னா, எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே அன்றாடங்காட்சியா இருக்கும்போது, திடீர்னு ஒரு பணக்காரனா அவன் மாறும்போது, எல்லா
எல்லாத்துக்குமே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலுமே எல்லாரும் முழு மனசோட அவங்களால வந்து சந்தோஷப்பட முடியல. ஸோ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் எனிமிட்டியாக வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இன்னும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவன் வீட்டு கிச்சன் இருக்கு இல்லையா, அந்த கிச்சனில் வந்து மண் தரை தான். ஸோ குழி தோண்டி அந்த பேர்லை வந்து அதில் புதைச்சி வச்சுருக்கான். ஸோ இப்போ வந்து அவனுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு ஒரு டாக்டர் சொன்னார் இல்லையா, அவர் வராரு. வீட்டுக்கே வந்து அவனோட பையனுக்கு வந்து ஒரு ஹெவி டோஸான ஒரு மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் கூட பையன் வந்து சிக்காவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து இன்னும் ஒரு 1 hour கழிச்சு நான் வந்து இன்னும் கொஞ்சம் மருந்து எடுத்துகிட்டு வரேன், மருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 hour நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த கான்வர்சேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதிகமாக வந்து அந்த பேர்லை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் வந்து ஒரு முத்து எடுத்தீங்கல்ல, என்னாச்சு, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு இன்னும் வந்து அந்த முத்தை வந்து யாரு கண்ணிலையுமே காட்டவே இல்லை. ஸோ டாக்டர்கிட்டையுமே வந்து காட்டலை. ஆனால் டாக்டருக்கு வந்து தெரியுது, அங்கே வந்து கிச்சனில் தான் வந்து அந்த முத்தை வந்து அவன் ஒளிச்சு வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவன் பேசும்போது அடிக்கடி வந்து கிச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவர் வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அண்ட் டாக்டர் கிளம்புறாரு. டாக்டர் கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் உள்ள வில்லேஜில் ஒரு சர்ச்சோட ப்ரீஸ்ட் வராரு. வந்து அவருமே வந்து அவரோட பையனை வந்து நல்லா பிளெஸ் பண்ணிவிட்டு அவரும் அந்த பேர்லை பற்றி கேட்குறாரு. அண்ட் அவருக்கும் வந்து அந்த பேர்லை வந்து நமக்கு இன்னும் காட்டலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து நம்மளோட கோயில் இடம் வந்து அந்த இது முடியுது, லீஸ் வந்து முடியுது, கொஞ்சம் வந்து அதுக்கெல்லாம் ரீபே பண்ணுறதுக்கு மணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் கினோ வந்து நெக்ஸ்ட்டு அவரும் போயிடுறாரு. அந்த ப்ரீஸ்ட் போன உடனே டாக்டர் வந்து 1 hour கழிச்சு வரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் வந்து அந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வராரு. அவர் பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்ருக்கான். அண்ட் இப்போ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக்டர்கிட்ட வந்து நம்ம கினோ சொல்கிறான், பேர்ல் வந்து என்கிட்ட தான் இருக்குது, நான் வந்து நாளைக்கு போயிட்டு மார்க்கெட்டில் விற்று அதில் வந்து நிறைய பணம் வரும், நான் உங்களோட மணியை வந்து நான் செட்டில் பண்ணிடுறேன் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கினோ சொல்கிறான். உடனே டாக்டரும் கிளம்பிடுறாரு. அன்றைக்கி நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கினோவுக்கு வந்து சம்திங் ராங், ஏதோ வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த கிச்சனில் உள்ள அந்த பேர்லை எடுத்து அவன் படுத்திருப்பார் இல்லையா, இது மண் தரை அப்படிங்கிறதுனால தோண்டி அவன் படுத்திருக்கிறதுக்கு கீழே வந்து புதைச்சி வச்சுட்டு மேலே வந்து ஒரு பெட்டை போட்டு வந்து படுத்துடுறான். ஸோ நைட் டைம் ஆகுது, யாரோ வந்து வீடுக்குள்ளே வந்து வர்றாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்பவே பயங்கரமான கேட்டெல்லாம் வந்து கிடையாது இல்லையா, ஸோ சின்ன வீடு தான், அதுவும் குடிசை வீடு அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த பேர்லை வந்து திருடுறதுக்காக அந்த கிச்சன் பக்கம் வந்து வர்றாங்க. அண்ட் கிச்சன் பக்கம் உட்காந்து தோண்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கீனோ வந்து ஏஞ்சிடறான். கீனோ ஏஞ்சிட்டு வந்து அந்த ஆளை வந்து துரத்துறான் அண்ட் பயங்கரமாக அடிக்கிறான். அந்த அடித்ததில் வந்து காயமாகுது அங்கே திருட வந்தவங்களுக்கு. ஆனாலும் அங்கே லைட் எல்லாம் இல்லாததுனால இருட்டாக இருக்குது. ஸோ அவரோட மூஞ்சை வந்து அவனால் பார்க்க முடியல. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் திரும்பி வந்துடுறான். அப்போ அவனோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது வந்து எனக்கு ஏதோ தப்பாக படுது, இந்த பேர்ல் வந்து ஏதோ ஈவில் மாதிரி வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து வந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம அந்த பேர்லை வந்து திருப்பி கடலில் கொண்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட கினோ வந்து கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன், ஸோ போட மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிட்டு அவர் விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் சொல்கிறத விட ஒவ்வொருத்தர் ரேட் வந்து அதிகமாக சொல்லிகிட்டே போகிறாங்க. அண்ட் என்ன நடக்குன்னா, அந்த பேர்லை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏலம் விடுவாங்கல்ல, சரி ஏலம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் விட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஜுவானாவோட அண்ணன் சொன்னோம் இல்லையா, ஜோன் தாமஸ். அண்ட் ஜோன் தாமஸ் வந்து அடிக்கடி வந்து ஜோனாட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அண்ட் இதை அவர் வந்து அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுவார். நம்ம ஜோனா வந்து அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து அந்த பேர்லை விற்றாலும் சரி, உன்கிட்டே வச்சுருந்தாலும் சரி, 1க்கு 2 தடவை வந்து நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் நம்ம கினோக்கும் வந்து நம்ம ஜோனா அடிக்கடி அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏலம் கேட்க கேட்க யார்கிட்டையுமே கொடுக்காம வந்து அவங்க திரும்பி வந்துடுவார் நம்ம கினோ திரும்பி வந்ததுமே வந்து அங்கே உள்ளவங்கெல்லாம் பயங்கர கடுப்பாக மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து அவங்க இதே மாதிரி பேர்ல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. ஆனால் கினோவுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு பேர்ல் பார்க்குறது. ஸோ இன்றைக்கி வந்து அவன் இவ்வளோ சீன் போடுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே வந்து பேசுவாங்க. இவன் மேலே வந்து எல்லோரும் பயங்கரமாக கோபத்தை காட்டுவாங்க. ஆனாலும் இவன் கொடுக்காம வீட்டுக்கு வந்துடுவான். மறுபடியும் வந்து நம்ம ஜுவானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதோ வந்து
வந்து தப்பாக பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவரோட ஆட்டிடியூட்லேருந்து வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இவர் வந்து முதல்ல அந்த கடல்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அப்போ அவரோட மைண்ட் செட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவரோட பையனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணுறதா தான் மட்டும்தான் நினச்சாரு. பட் இப்போ வந்து அதை விற்று நம்ம வந்து ஒரு வீடு கட்டலாம், நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் மாறும், அண்ட் கியோட்டோவோட லைஃப்பை வந்து நம்ம கொஞ்சம் செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து பலவிதமான தாட்ஸ் இருக்குது இந்த பேர்லை வச்சு. அண்ட் இப்போ வந்து அவரோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே வந்து இந்த பேர்லை சுற்றி சுற்றி தான் இருக்குது. அண்ட் எதை பற்றியுமே வந்து அவர் யோசிக்க வந்து மறந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் நைட் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் நைட்டு வந்து அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கினோட ஒய்ஃப் ஜோனா வந்து அந்த பேர்ல் எடுத்து கடலில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட போகிறதும் அந்த கடலுக்கிட்ட அந்த முத்தை கொண்டு போடணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கினோ வந்துடுவார். வந்து நம்ம ஜோனாவை பயங்கரமாக திட்டி அடிச்சுட்டு அந்த இருட்டில் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த பேர்லை விட அவங்களோட ஒய்ஃபை விட அந்த பேர்ல் தான் வந்து பெருசாக தெரியுது. ஸோ அவங்கள அங்கேயே விட்டுட்டு இந்த பேர்லை மட்டும் தூக்கிட்டு வந்துடுவார். அண்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வீட்டு வாசலில் ட்ராக்கர் சொன்னேன் இல்லையா, 3 பேர் வந்து நிற்பாங்க. அடையாளம் தெரியாது. அண்ட் அவங்களோட நேமையும் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 3 பேர் வந்து இந்த முத்தை வந்து அவர்கிட்டருந்து திருடிட்டு போகிறதுக்காக வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. இவரை வந்து தன்னை தானே வந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ட்ராக்கரில் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிடுவார். அண்ட் கொலை பண்ணதுமே மற்ற 2 பேருமே ஓடிடுவாங்க. அந்த சண்டையில் வந்து முத்து கீழே விழுந்துரும். நம்ம ஜோனா வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது இந்த முத்து வந்து அவங்க கையில் கிடைக்கும். இதுக்காக தானே என்ன விட்டுட்டு வந்தார், இப்போ இது எங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து மயங்கி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்பார். ஆனாலும் கூட அவர் வந்து அந்த முத்தை பற்றி தான் வந்து யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். அண்ட் அவங்க வந்து அந்த முத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்ததுமே வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து வேனுக்குனே கொலை பண்ணலை, என்ன அவங்க கொலை பண்ண வந்தாங்க, ஸோ நான் அதனால தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோனா அதுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தான் ஏன்ட்டு அந்த கதைலாம் சொன்னாலும் நீங்கள் வந்து கொலைகாரம் தான், போலீஸ் வந்து உங்களை மார்னிங் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து தப்பிச்சு போகணுன்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது, நம்ம வந்து ஊரை விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தையவும் அண்ட் அவங்களுக்கு ரொம்ப நெசசரியான தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்காக கடல் கிட்ட போவாங்க. அண்ட் அவங்களோட போட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டேமேஜாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு உடஞ்சி போயிருக்கும். இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஊரை தாண்டி வந்து ஒரு மலையை சுற்றி போகணும். அண்ட் மலையை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிடலாம். ஆனாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலையை எப்படி தாண்டுறது, என்னாலலாம் முடியாது, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா சொல்கிறாங்க. அப்போது வந்து ஜோனாவோட பிரதர் ஜோன் தாமஸும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த ஒரு வில்லேஜை தாண்டி அந்த மலை ஏறணும்ல, அந்த வில்லேஜ் வரைக்குமே வந்து அவங்க 2 பேரும் அந்த குழந்தையும் திங்ஸையும் தூக்கிட்டு வராங்க. அண்ட் அந்த மலை ஏற வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட கீனோக்கு வந்து யாரோ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ட்ராக்கர்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் வந்து அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது, நான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைய கொடுத்துட்டு மலையில் வந்து ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே மலையில் ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த குகையில் வந்து அவங்களே ஒரு ஷெல்ட்ரு மாதிரி ரெடி பண்ணி உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு இன்னும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க, ஸோ அவங்கள தேடி வரவங்களாம் டைவர்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அழிச்சிட்டு மாற்றி வைக்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி அவர் 3 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த ட்ராக்கர்ஸ். அண்ட் ஒரு செட்டை வந்து அவர் ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு அனுப்புனார் இல்லையா, அவங்க ஒரு செட்டு. அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க வந்து வேற ஒருத்தவங்க, வேற ஒரு 3 பேர். ஸோ இப்போ வந்து அந்த 3 பேருமே வந்து எப்படியாவது அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ட்ரெஸ் எல்லாமே வந்து அவர் அந்த இலை மாதிரி நல்லா சுற்றிட்டு வந்து நிற்பார். அண்ட் அதுக்குள்ளே வந்து அந்த அவரோட பையன் வந்து அழுதுருவான். அண்ட் பையன் அழுதுமே வந்து அந்த ட்ராக்கரில் ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அழுகுற இடத்த நோக்கி வந்து ஷூட் பண்ணுவான். அண்ட் ஷூட் பண்ணதுமே இவர் வந்து இவங்க அடித்து இவங்க 3 பேத்துமே விரட்டிடுவார். விரட்டிட்டு அந்த உள்ளே போய் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பையன் இருக்கான் இல்லையா, அந்த ஷூட் பண்ணி அவரோட பையனை கொண்டிருப்பாங்க. அண்ட் அவங்க ஒய்ஃப் ஜோனா மடியில் வந்து அவங்க பையன் படுத்திருப்பான். அண்ட் அந்த குழந்தை வந்து படுத்திருக்கும். இவங்க வந்து அழுதுட்ருப்பாங்க. யாருக்காக வந்து அவங்க அத்தனையுமே செய்யணும்னு நினச்சாங்களோ அந்த ஒரு ஜீவனே வந்து இருக்காது. அவரோட பையன் வந்து இறந்துருப்பான். இப்போது அவனுக்காக தான் வந்து அந்த முத்து எடுக்கணும்னு நினச்சாங்க. கடைசி வந்து அந்த முத்தாலே வந்து அவனோட உயிர் வந்து போயிருக்கும். ஸோ இனிமே வந்து இழக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வில்லேஜ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. மலையிலேருந்து பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க ஹட்டு வந்து தீ வச்சு கொளுத்திருப்பாங்க.
இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த முத்துக்கு மேலே வந்து ரொம்ப ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே அனுப்பியிருப்பாங்க. அண்ட் அந்த மலையிலேருந்து திரும்பி வந்து அந்த வில்லேஜ்க்கு வரும்போது, மலையெல்லாம் தாண்டி வருவாங்க. இவங்க ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னா, அந்த கடலை தாண்டி தான் போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீனோவே வந்து அந்த பேர்லை வந்து கடலில் தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டுட்டு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அவரை பார்ப்பாங்க. பார்க்கும்போது, "நீங்கள் எல்லாம் எதை என்ட்ட எதிர்பார்க்குறீங்களோ, அது வந்து என்ட்ட கிடையாது. என்ட்ட அது வந்த உடனே என்ட்ட எந்த மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட் எல்லார்ட்டையுமே ஒரு ஆட்டிட்யூடாக சேஞ்ச் ஆனாரு இல்லையா? அந்த ஆட்டிட்யூடுமே இப்போ என்ட்ட கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக யாரை காப்பாற்றணும்னு இது அத்தனையும் செஞ்சாரோ, கடைசி அந்த விஷயத்தையே வந்து அவர் மறந்து போய், ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் வந்து அந்த காப்பாற்றணும்னு நினச்ச விஷயத்தையுமே அவர் இழந்து வந்து இப்போ அவர் கையில் எதுவுமே இருக்காது. அண்ட் லாஸ்ட்டாக அந்த ஹட்டும் எரிஞ்சிரும்ல, இப்போ வந்து அவர் கையில் அந்த குழந்தையும் கிடையாது, ஹட்டு கிடையாது, போட் கிடையாது. அவரோட லைஃப்பை வந்து ஜீரோலேருந்து மறுபடியுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். கடைசியாக கினோவோட கையாலே வந்து அந்த கடலில் வந்து அந்த முத்து தூக்கி போட்டுருவார் இல்லையா? அதோட வந்து ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும். அண்ட் இதை தான் அந்த நாவலோட டீட்டெயில்டான சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.